அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது மின்வேதி வரிசை. மின்வேதி வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு மின்முனைகளின் திட்ட மின்னழுத்தத்தை இறங்கு வரிசையில் அட்டவணைப்படுத்தியிருக்கிறது தான் நம்ம மின்வேதி வரிசை அப்படின்னு சொல்கிறோம். டிக்ரீசிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் மெனி எலக்ட்ரோட்ஸ் இஸ் கால்ட் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ, நீட் போன்ற நுழைவுத் தேர்வில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. இப்போ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட யூசஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த தனிமம் வினையில் அதிகமாக ஈடுபடும், ஒரு தனிமத்தை ஒப்பிடும்பொழுது அடுத்த தனிமம் எப்படி வினையில் வேகமாக வினைப்படும் என்பதை எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஆனோடு எப்படி சூஸ் பண்ணுறது, கேத்தோடு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் மின்வேதி வரிசையை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கேத்தோடாக இருந்தால் ஈஸியாக ரெடியூஸ் ஆகிற ஒரு கேத்தோடு, ஆனோடாக இருந்தால் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிற ஆனோடு, அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு பயன்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்வேதி வரிசை தான். அதுக்கப்புறம் எந்த உலோகம் அமிலத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம மின்வேதி வரிசை மூலமா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மின்வேதி வரிசையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் எனி எலக்ட்ரோட் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன். ஒரு மின்முனை ஒடுக்க வினைக்கில் ஈடுபடுது அப்படின்னா அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். பொதுவாக ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னு அசியூம் பண்ணணும். சிம்பிளாக எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை தான் எடுத்துக்கணும். ஒரு மின்முனையோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்முனையில் ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு உலோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம், எம்ங்கிற ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். எம் என் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அது என் எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணி அது தனிமமாக ஒடுக்கமடைகிறது. இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். சப்போஸ் இந்த வினைக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நெவர் அண்டர்கோ ரிடக்ஷன், இன்ஸ்டெட் இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனுக்கு பதில் ரிடக்ஷனுக்கு பதிலாக ஆக்சிடேஷன் தான் நடக்கும். இந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த எலக்ட்ரோடு ஆக்சிடேஷன் நடக்குமா ரிடக்ஷன் நடக்குமான்னு சொல்லிட்டு. மின்வேதி வரிசையில் பாருங்கள், எல்லாமே இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதோட நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.87. அப்படியே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ டிகிரீஸ் ஆகிட்டே போய் நெகட்டிவில் போகுது. அப்போது நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன சொல்லுது, நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க தனிமங்கள்லாம் ரெடியூஸ் ஆகாது, ஒன்லி இந்த ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்க தனிமங்கள் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். பொதுவாக ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் எனி எலக்ட்ரோட் யூ ஷுட் கனெக்ட் த எலக்ட்ரோட் வித் த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம எந்த எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுமோ அது நமக்கு கிடச்சிரும். இப்போது ஜிங்க்குக்கு நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கணும். யூ டிப் த ஜிங்க் மெட்டல் இன்டு த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். ஜிங்க் எடுத்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே வைக்கணும். இந்த பக்கத்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கணும். வி நோ த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். இந்த பொட்டன்ஷியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் ஆஃப் த ஜிங்க் எலக்ட்ரோடு. ஏன் இந்த கம்ப்ளீட் பொட்டன்ஷியலை ஜிங்க் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். த பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இஸ் 0. அதனால் அந்த எலக்ட்ரோடோட எந்த எலக்ட்ரோடை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலும் டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் தான் நம்ம கனெக்ட் பண்ண எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லித்தியம் எலக்ட்ரோட், பேரியம், சோடியம் அண்ட் மெக்னீஷியம் எலக்ட்ரோடு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே திட்ட ஒடுக்க மின்னழுத்தம் கொடுத்துருக்காங்க. திட்ட மின்னழுத்த ஒழுக்கம் பாருங்கள், எல்லாத்துக்குமே மைனஸில் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸில் இருந்துச்சுன்னா இட்ஸ் நெவர் அண்டர்கோ ரிடக்ஷன். இதை கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலை போட்டுக்கோங்க. ஸ்கேலில் மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது +1, +2, +3 இப்படி போயிட்டே இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ, -1,
-2 -3 இங்கே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போது சில ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா it will undergo oxidation. It's acting as a reducing agent. கீழே இருக்கிறது எல்லாமே என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் இட் செல்ஃப் ஆக்டிங் எஸ் அ ஆக்சிடேஷன். ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாமே இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகும், தன்னைத்தானே அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அதனால தான் அது வந்து மற்ற தனிமங்களை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்க மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற தனிமங்களை ரெடியூஸ் பண்ணும். இப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் அதர்ஸ் இட் செல்ஃப் தே ஆர் ரெடியூசிங். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் கீழேருந்து நம்ம எழுதிட்டு வரலாம். -3.05 -2.90 -2.71 -2.37. இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். இருக்கிறதுலே மோர் நெகட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3.05. இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஒன் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ திஸ் ஒன் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், திஸ் ஒன் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் லாஸ்ட்டில் இருக்குது. -2.37 which is the value of the magnesium electrode. Mg2+ is converted into Mg. So option A is correct. Very easy. First நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறோம். அதில் மோர் நெகட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்டிங் எஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். லெஸ் நெகட்டிவ் வேல்யூ இஸ் ஆக்டிங் எஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மள்ட்ட எப்பொழுதுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயம் ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்பாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டாங்கன்னா மேலே இருக்க செல் எழுதணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்டாங்கன்னா கீழே இருக்கிறது நம்ம எழுதணும். ரெண்டாவது கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷினில் பாருங்கள், கூற்று காரணம். அந்த கொஷின் கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதரசம் எதிர்மின் வாயிலிருந்து ஹைட்ரஜன் அயனி வெளியேறுவதை விட சோடியம் அயனி எளிதில் வெளியேறுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மின் வாய் நம்ம எடுத்துக்கிறோம், நேர்மின் வாய், எதிர்மின் வாய். இப்போ எதிர்மின் வாயில் மெர்க்குரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ மெர்க்குரி எலக்ட்ரோட். அதில் வந்து மெர்க்குரி வந்து எதிர்மின் வாயாக இருக்குது. ஜஸ்ட் புட் அஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இந்த எதிர்மின் வாயில் எது போய் இங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டயான்ஸ் மூவ் ஆகும். கேட்டயான்ஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜஸ் H+ அண்டு Na+. எது வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும், ஹைட்ரஜனா சோடியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் கம்பேர்ட் டு சோடியம். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு தான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0. ஆனால் சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பாசிட்டிவ் வேல்யூ அதிகம். அதனால் ஹைட்ரஜன் தான் ரெடியூஸ் ஆகும். பட் கொஷினில் பார்த்தீங்கன்னா சோடியம் அயனி தான் எளிதில் வெளியேறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியேறதுக்கு காரணம் என்னென்னா இந்த எதிர்மின் வாயின் நேச்சர் தான், இந்த எலக்ட்ரோடோட நேச்சர் தான் அதை வந்து பாதிக்குது. ஸோ கூற்றில் சொன்னது தான் கரெக்ட். நேர்மின் அயனி வெளியேறுவதை எதிர்மின் வாயின் தன்மை பாதிக்கிறது. த நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோட் அஃபெக்ட் த கேட்டயான்ஸ். ஆக்சுவலாக யார் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரெடியூஸ் ஆகிருக்கணும். இன்ஸ்டெட் சோடியம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எதிர்மின் வாயின் தன்மை. ஸோ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஆப்ஷனை நம்ம படித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் போவோம். இந்த கொஷின் பாருங்கள், கீழ்கண்ட இணைகளில் எந்த இணை ஹைட்ரஜன் வாயு வெளியிடாது? எந்த இணை வந்து ஹைட்ரஜன் வாயு வெளியிடாது அப்படின்னு கேட்குறாங்க. பேர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா காப்பர் இன் HCl, செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா அயன் இன் ஸ்டீம், அயன் இன் சல்ஃபியூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் சோடியம் அண்ட் எத்தில் ஆல்கஹால். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பை யூசிங் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் விச் இஸ் த மோர் ஆக்டிவ் மெட்டல்ஸ். இதில் யார் ரொம்ப ஆக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன், இதுலேயும் அயன் தான் கொடுத்துருக்காங்க, சோடியம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன் காப்பர் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே மோர் ஆக்டிவ்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன், சோடியம். லெஸ் ஆக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம படித்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், இதோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 0. மேலே பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கும் பாசிட்டிவில். காப்பர் வந்து அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +0.34 வோல்ட் காப்பர். மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். மீதி எல்லாத்துக்குன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், அயன் அண்டு சோடியம்.
they are having the negative values in the electrochemical series. அப்போ யார் ஆக்டிவ் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான் ஆக்டிவ் மெட்டல், மேலே இருக்கிறது லெஸ் ஆக்டிவ். காப்பர் வந்து HCl ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை வெளியிடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவ். மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் இட் செல்ஃப். அவங்க ரெடியூஸ் தான் ஆவாங்க, அவங்க ஆக்சிடைஸ் ஆக மாட்டாங்க. யாரெல்லாம் ஆக்சிடைஸ் ஆவாங்களோ அந்த மெட்டல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். சோடியமும் அயனும் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். தே வில் லிபரேட் த ஹைட்ரஜன் ஃப்ரம் த ஆசிட். ஒரே ஒரு நம்ம இது பார்ப்போம். இப்போ அயன் எப்படி லிபரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இஸ் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 which gives iron sulfate plus H2. இது மாதிரி ஆக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிடோட வினை புரிந்து ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். இது வந்து ஒரு மின்வேதி வரிசையோட ஒரு யூசஸ் தான். நமக்கு ரொம்ப ஈஸியான கொஷின். பார்க்க வேண்டியது அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக பாசிட்டிவாக. அப்படி கூட தெரியலனா கூட ஹைட்ரஜன் சி எலக்ட்ரோடுக்கும் மேலே இருக்கா கீழே இருக்கா நம்ம பார்க்கணும். மேலே இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜனை வெளியிடாது, கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப லிபரேட் பண்ணும். ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷினில் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் Fe2+Fe அண்ட் Fe3Fe2 அது ரெண்டோட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நான் முன்னே சொன்னேன். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கன்சிடர் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணும். அதோட வேல்யூஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இஃப் Fe2, Fe3+ அண்ட் Fe பிளாக் ஆர் கெப்ட் டுகெதர், எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். இந்த ரியாக்ஷன் எழுதுன பாருங்கள். Fe2+ plus 2 electron which converted to Fe. இதுக்கு இதான் மீனிங். Fe2+ வந்து Fe மாறி இருக்கு. அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா E0 = -0.44 வோல்ட். இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். Fe3+ is converted into Fe2+. Fe3+ எப்போ Fe3+ 2+ மாறும் அப்படின்னா if you add 1 electron. So Fe3+ gain 1 electron, it will convert into Fe2+. அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.77 வோல்ட். இஸ் எ ப்ளஸ் வேல்யூ. பாருங்கள், ஒரு ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்காது, பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபீஸிபிள், அதாவது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நடக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்குனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ வந்து Feயாக கன்வெர்ட் ஆகாது. பட் Fe3+ இஸ் கன்வெர்டட் இன்டு Fe2+. Fe3+ இஸ் கன்வெர்டட் இன்டு Fe2+. இதனால் என்னென்ன நடக்க சான்சஸ் இருக்குது? Fe3 எல்லாம் Fe2வாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எதோட கான்சன்ட்ரேஷன் குறையும்? Fe3+ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். Fe2+ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ரெண்டு தான் ரியாக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏன் பண்ண வேண்டியதில்லைன்னா ஃபஸ்ட் ரியாக்ஷன் நெவர் அக்கர் பிகாஸ் இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ இஸ் மைனஸ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ, திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், இது நடக்கும். அப்படிங்கிறப்ப என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Fe3+ இன்க்ரீசஸ். ஆக்சுவலாக இதுதான் இன்க்ரீஸ் ஆகுது, Fe2+ தான் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். Fe3+ டிக்ரீசஸ். எஸ், Fe3+ டிக்ரீஸ் ஆகுது. Fe3+ அண்ட் Fe2+ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, இதில் எந்த மாற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள். Fe2+ டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக Fe2+ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இது உங்கள் கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா Fe3+ டிக்ரீசஸ். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரொம்ப ஈஸியான கொஷின். அந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கிறோம், அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எழுதுகிறோம். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்காது, பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன இம்பேக்ட் வரும், என்ன விளைவுகள் வரும்னு பார்க்குறோம். Fe3+ டிக்ரீஸ் ஆகும், Fe2+ இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டு எது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ பார்த்து அதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஃபிஃப்த் கொஷின். NaCl மின்னார் பகுத்தலின் போது மின்முனையாக பிளாட்டினம் பயன்படுத்தும் போது எதிர்மின் முனையில் H2 வெளியேறுகிறது.
ஆனால் மெர்க்குரியை மின்முனையாக பயன்படுத்தும் பொழுது சோடியம் ரசக்கலவை உருவாகிறது. இந்த கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு எலக்ட்ரோலைசிஸ் பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். மின்வேதி வரிசை மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, எலக்ட்ரோலைசிஸ் பற்றியும் தெரியணும். மின்வேதி வரிசையை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு 2 கேட்டையான்ஸ் வந்து கேத்தோடுக்கிட்ட போகிறப்ப எது ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும் அதை நம்ம மின்வேதி வரிசையை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாட்டினத்தை வந்து எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணும்பொழுது H2 வெளியே வருது, அதே மெர்க்குரியை பயன்படுத்தும் பொழுது சோடியம் வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியத்தை வெளியேற்றுது. ஸோ ஆன்சர் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இஸ் மோர் இனட் தேன் பிளாட்டினம். செகண்ட் பாருங்கள், மோர் ஓவர் வோல்டேஜ் இஸ் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் H plus at Hg than at the platinum. Actually this one is the correct because over voltage required for reduce H plus at mercury is more அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம், சோடியம் இஸ் dissolved in Hg while it does not affect the platinum. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion is larger when platinum electrode is taken. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா irrelevant-ஆக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், the over voltage of the H plus with mercury is high. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். அப்போ இது மின்வேதி வரிசையை மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, நமக்கு எலக்ட்ரோலைசிஸ் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 6th கொஷின் பார்ப்போம். 6th கொஷினில் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜிங்குடன் வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது. ஆனால் நைட்ரிக் ஆசிட் வந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் மின்வேதி வரிசையில் சி எலக்ட்ரோடுக்கும் கீழே தான் இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ் தான். ஜிங்க் வந்து ஆக்டிவ் மெட்டல். பார்த்தீங்கன்னா மின்வேதி வரிசையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதில் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு கீழே தான் ஜிங்க் இருக்குது. ஜிங்க் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும், இஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கீழே இருக்கிறது எல்லாமே ஆக்டிவ் மெட்டல்ஸ், மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் மெட்டல்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் தான் ஆவாங்க, ஆக்சிடைஸ் ஆக மாட்டாங்க. தீஸ் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கும் கீழே இருக்க ஜிங்க் வந்து ஈஸியாக ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும் ஆசிடோட வினை புரியும் பொழுது. ஆசிடோட வினை புரியும் போது ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னு சல்ஃபியூரிக் ஆசிட் HCl ஓகே, பட் நைட்ரிக் ஆசிடோட அது வந்து ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுறதில்ல. அதுதான் ஏன் நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட வினை புரியும் பொழுது இது சல்ஃபேட் சால்ட்டை கொடுக்குது. ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் which gives zinc sulfate plus H2, ஹைட்ரஜன் வெளியே வருது. அதே மாதிரி HClோட வினை புரியும் போது ஜிங்க் குளோரைட் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் H2. ஆனால் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது இது ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் HCl மாதிரி தான் இங்கேயும் சால்ட் ஃபார்ம் ஆகுது. என்ன சால்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. NO3 ட்வைஸ் ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அது கூட வேறு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO3 மைனஸ் ப்ளஸ் H மைனஸ். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து ஒடுக்கமடையணும், யார் எளிதில் ஒடுக்கமடைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோனியம் அயான் தான் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் கம்பேர் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆகுது, விச் இஸ் கன்வெர்டட் இன்டு NO2 ப்ளஸ் O2. These two combined it will form the water molecules. அப்போது ஜிங்க் வந்து நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி இட்ஸ் நெவர் லிபரேட் ஹைட்ரஜன் பிகாஸ் த நைட்ரோனியம் அயான் இஸ் ரெடியூஸ்ட் இன்ஸ்டெட் H ப்ளஸ் அயான். பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் HNO3உடன் ஜிங்க் வினை புரியும் போது ஜிங்க் ஒரு ஆக்சினேட்டரியாக செயற்படுகிறது. HNO3யோட மட்டும் இல்லை, அது சல்ஃபியூரிக் ஆசிட் HCl எந்த ஆசிடோட ரியாக்ட் பண்ணாலும் அது ஆக்சினேட்டரியாக தான் செயல்படும். ஆப்ஷன் 2 பாருங்கள், H2SO4 மற்றும் HClஐ விட நைட்ரிக் வீரியம் குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நைட்ரிக் ஆசிடும் ஸ்ட்ராங் ஆசிட் தான், அதுவும் வீரியம் மிகுந்த அமிலம் தான். தேர்டு பாருங்கள், மின்வேதி வரிசையில் ஹைட்ரஜனுக்கு மேல் ஜிங்க் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹைட்ரஜனுக்கு கீழே தான் ஜிங்க் இருக்குது. தேர்ட் ஆப்ஷனும் தவறானது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரோனியம் அயனை விட NO3 மைனஸ் எளிதில் ஒடுக்கமடையக்கூடியது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி இதை விட இது வந்து என்னது, எளிதில் ஒடுக்கமடைந்து NO2 ப்ளஸ் O2வாக மாறுகிறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஷின் போகலாம். பின் வருவனவற்றில் எது வலிமையான ஆக்சினேட்டரி?
இது மாதிரி கொஷின் நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நமக்கு ஓவராலாக ஹாலஜன்ஸ் பற்றி நமக்கு ஐடியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்போம். மூவிங் டவுன் த குரூப், அதோட எலக்ட்ரான் அப்சர்விங் நேச்சர், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். அதனால் எக்ஸாக்ட் வேல்யூ தெரிலனா கூட எல்லா ஹாலஜன்ஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அதாவது அதுதான் வந்து ஈஸியாக இருக்கிறதுலே ரெடியூஸ் ஆகும். எது ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதோ இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகும், அதர் மாலிகுல்ஸாக ஆக்சிடைஸ் ஆகும். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் இஸ் த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா எது இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகுதோ அதுதான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ எது இருக்கிறதுலே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின். நமக்கு பீரியாடிக் டேபிளில் ஹாலஜன்ஸோட ஆர்டர் தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் இருக்கும், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டட்டின். பீரியாடிக் டேபிளில் இதோட இது மோஸ்ட்லி நமக்கு பீரியாடிக் டேபிளில் இருக்க எலமெண்ட்ஸோட ஆர்டர் தெரிஞ்சாலே நிறைய கொஷின்ஸ் இதில் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூவிங் டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அது இல்லாமல் ஃப்ளூரின் எல்லாத்துக்கூடையும் ரியாக்ட் பண்ணும்போது இட் வில் ஆக்டிங் எஸ் அ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரானை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிடும். இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன். அண்டர்கோ ரிடக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இருக்கிறதுலே குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தான். ஆப்ஷன் பி. இருந்தாலும் நம்ம வேல்யூஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எக்ஸாமில் இது கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம கம்பேரிசனுக்காக வேல்யூ நான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸாமில் இந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்காமலும் போவாங்க. பட் நமக்கு அந்த ஆர்டராவது தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக அந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். பட் வேல்யூ வச்சு பாருங்கள். ஃப்ளூரினுக்கு வேல்யூ என்ன? 2.85, குளோரினுக்கு 1.36, புரோமின் 1.06, அயோடின் 0.53. இருக்கிறதுலே யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு தான். மோர் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இட் இஸ் அண்டர்கோ ரிடக்ஷன் ஈஸிலி. அடுத்த கொஷின் நம்பர் 8 பாருங்கள். காப்பர் சல்ஃபேட் கரைசலில் இருந்து காப்பரை ஜிங்க் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஈநாட்டின் மதிப்பு 0.76 வோல்ட், காப்பர் ஈநாட்டின் மதிப்பு ப்ளஸ் 0.34 வோல்ட். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். மின்வேதி வரிசையில் ஜிங்க் எங்கே இருக்குது, காப்பர் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். காப்பர் வந்து மின்வேதி வரிசையில் மேலே இருக்குது, ஜிங்க் வந்து கீழே இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடியூஸ் ஆகும், கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போது இங்கே வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காப்பருக்கு வந்து ப்ளஸ் 34 வோல்ட், ஜிங்க்குக்கு வந்து மைனஸ் 0.76 வோல்ட். அப்போ காப்பர் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும், ஜிங்க் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அது வந்து மற்ற எலமெண்ட்டை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்ட். அசர்ஷன் வந்து ஜிங்க் இஸ் டிஸ்பிளேஸ் த காப்பர் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இஸ் கரெக்ட். ரீசன், ஜிங்க் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், காப்பர் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ கூற்றும் கரெக்டு, அதற்கான காரணமும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இப்போ 9th கொஷின் பார்ப்போம். 9th கொஷினில் பாருங்கள், 3 உலோகங்களோட திட்ட மின்னழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. உலோகம் எக்ஸ், ஒய், இசட், அதோட திட்ட மின்னழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக எழுதி வச்சுப்போம். எக்ஸோட திட்ட மின்னழுத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1.2 வோல்ட். ஒய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 0.5 வோல்ட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் இசட் அகெயின் நெகட்டிவ் வேல்யூ -3.0 வோல்ட். இது மாதிரி 3 உலோகங்களோட மின்னழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்னாவே வி கன்சிடர் எஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அகெயின் நம்ம எங்கே போயிடணும், மின்வேதி வரிசைக்கு போயிடணும். மின்வேதி வரிசையில் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் 0, அதோட பொட்டன்ஷியல் மேலே இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் வேல்யூ, கீழே இருக்கிறதுலாம் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ தே ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரெடியூசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும், கீழே வர வர ரெடியூசிங் பவர் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ 0.5 வோல்ட். நெக்ஸ்ட் 2 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அதில் மோர் நெகட்டிவ் வேல்யூ பார்த்திங்கன்னா -3.0 வோல்ட். அதை விட லெஸ் நெகட்டிவ் வேல்யூ -1.2 வோல்ட். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் மோர் நெகட்டிவ் வேல்யூ ஹேவிங் மோர் ரெடியூசிங் பவர். மேலே இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், கீழே இருக்கிறதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ கீழே பாட்டம் மோஸ்ட் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் தான் பாட்டம் மோஸ்ட் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் மோர் ரெடியூசிங் பவர்.
அதுக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா -1.2. -1.2 இஸ் அ எக்ஸ். நெக்ஸ்ட் ரெடியூசிங் பவர் இஸ் எக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இட்ஸ் நெவர் அண்டர்கோ ரிடக்ஷன், இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக தான் இது ஆக்ட் பண்ணும். அடுத்த ரெடியூசிங் பவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இசட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து நம்ம 10th கொஷின் பார்ப்போம். 10th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹால்ஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் கிவன் பிலோ. த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதில் மின்வேதி வரிசையில் பாசிட்டிவ் வேல்யூ மேலே இருந்துச்சுன்னா தே ஆர் ஆக்டிங் எஸ் எ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா தே ஆர் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். அதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா மோர் பாசிட்டிவ் வேல்யூ எதுக்கு இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். லெஸ் பாசிட்டிவ் வேல்யூ கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணையும் கம்பேர் பண்ணுறோம். 1 2 3 4. this is the highest value 2.85. this is the strongest oxidizing agent. Iodine is a less value 0.53. so it is a less oxidizing agent. Oxidizing agent na fluorine, reducing agent na iodine. அது இருக்க ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃப்ளூரின் அண்ட் அயோடின் ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். இது எல்லாத்துலேயும் பாருங்கள் குளோரின், அயோடின், புரோமின், குளோரின், குளோரின், புரோமின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃப்ளூரின் அண்ட் அயோடின் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூரின் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் and iodine is a reducing agent. Compared to fluorine, iodine is acting as a reducing agent. ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவே கொடுத்துட்டாங்க. வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்த கொஷின் பாருங்கள், அசர்ஷன் ரீசன் கொஷின். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆனது ஹைட்ரஜனை விட வலிமையான ஒடுக்கும் காரணி. காரணம் காப்பரின் E0 மதிப்பு எதிர்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்வேதி வரிசையை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதான். மின்வேதி வரிசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் 0, மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ, கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. தே ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், தே ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் காப்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம சம் எலமெண்ட்டுக்கு வந்து மைண்டில் வச்சுக்கணும். காப்பர், ஜிங்க், சில்வர் அண்டு அலுமினியம், இது மாதிரி கொஞ்சம் உலோகங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். வேல்யூஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு வந்துடும். இப்போ காப்பருக்கு பாருங்கள், காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0.34 வோல்ட், ப்ளஸ் 0.34 வோல்ட். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ இது வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாரு, காப்பர் ஆனது ஹைட்ரஜனை விட வலிமையான ஒடுக்கும் காரணி. ஹைட்ரஜனை விட வலிமையான ஒடுக்கும் காரணின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றும் காரணி தான். பாசிட்டிவ் வேல்யூனா என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிஜனேற்றும் காரணி, ஒடுக்கும் காரணி கிடையாது. கீழே இருக்கிறதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒடுக்கும் காரணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கூற்று வந்து தவறானது. காப்பர் ஆனது ஹைட்ரஜனை விட வலிமையான ஒடுக்கும் காரணிங்கிறது தவறு. இதுதான் ஹைட்ரஜனை விட காப்பர் ஆனது வலிமையான ஒடுக்கும் காரணி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், காப்பரின் E0 மதிப்பு எதிர்குறியை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக காப்பரோட E0 வேல்யூ பாசிட்டிவ், நேர்குறியை பெற்றிருக்கு. அதனால் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்றும் காரணமும் தவறுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 12th கொஷின். 12th கொஷினில் பாருங்கள், ஜிங்க் கேன் பி கோட்டட் ஆன் அயன் டு ப்ரொடியூஸ் galvanized iron but the reverse is not possible because yes reverse is not possible. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்கை வச்சு அயனுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கலாம். இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அயன் இருக்குது, அயனை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கரோடாக ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே ஜிங்க் கோட்டிங் கொடுத்துட்டோம்னா அது கரோட் ஆகாது. அதுக்கு என்ன ரீசன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ தான். நம்ம மின்வேதி வரிசையை ஞாபகப்படுத்தோம்னா பாருங்கள், அயனுக்கும் ஜிங்க்குக்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அயன் இங்கே இருக்குது, ஜிங்க் இங்கே இருக்குது. அயனோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள் 0.44, பட் ஜிங்கோட வேல்யூ 0.76. ஜிங்க் ஹேவிங் மோர் நெகட்டிவ் வேல்யூ தேன் அயன். அதான் வந்து ரீசன். இப்போ ரீசன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஜிங்க் இஸ் எ லைட்டர் தேன் அயன். லைட் எலமெண்ட்டு, லோவர் மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஒன்லி அதை எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். லாஸ்ட் 2 மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஜிங்க் ஹேஸ் லோவர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் தேன் த அயன். ஃபோர்த் ஒன் பாருங்கள்,
ஜிங்க் ஹேஸ் ஹையர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தேன் அயன். லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஜிங்க்குக்கு தான் என்ன இருக்குது, ஹையர் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. மின்வேதி வரிசையில் பாருங்கள், ஜிங்க்குக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு -0.76 ஹையர் நெகட்டிவ் வேல்யூ தேன் அயன். அயன்னா எஃப்இ கொடுத்துருவாங்க பாருங்கள், எஃப்இ வேல்யூ பாருங்கள் -0.44. அதை கம்பேர் பண்ணுறப்ப ஜிங்க்குக்கு தான் அதிக எதிர்க்குழி மதிப்பு இருக்குது. லாஸ்ட் கொஷின் 13 பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ரெடாக்ஸ் கப்பிள் given below, find out which of the following is the strongest oxidizing agent. இதை கம்பேர் பண்ணுறப்ப எது வந்து ஸ்ட்ராங்னு கேட்குறாங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. வேல்யூஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மின்வேதி வரிசை மட்டும்தான், அதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ் இஸ் a strong oxidizing agent, நெகட்டிவ் இஸ் a strong reducing agent. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a strong oxidizing agent கேட்குறாங்க. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேயே அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். இருக்கிறதுல எதுக்கு வந்து பாசிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், +0.77 வோல்ட், +0.54 வோல்ட், +0.34 வோல்ட், +0.8. இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோடுக்கு தான் கொடுத்துருக்காங்க, +0.8 வோல்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சில்வர் எலக்ட்ரோடு இஸ் a strong oxidizing agent compared to remaining electrodes. இது மாதிரி நமக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ அதோட ஆர்டர் தெரிஞ்சாலே இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் எலக்ட்ரோலைசிஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.